அண்ட் டைரக்டர் தனுஷ் சருக்கு நன்றி சொல்லணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக நடிக்க வச்சுட்டாரு. ஏன்னா அவ்வளோ ப்ரொடெக்டடாக அவ்வளோ அக்கறையாக அன்பாக பார்த்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓ குண்டு குண்டு குண்டுன்னு ஏதாச்சும் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க, பட் he didn't do that and I don't know, I'm getting emotional. நான் இல்லை பண்ணுங்க பரவாயில்ல ஜோக்ஸ் போடுங்கன்னு நானும் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் அது காமெடி இல்லை, தட்ஸ் நாட் காமெடி ஃபார் மீன்னு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாரு. பேர் பவர் பாண்டிக்கு ஏற்ற மாதிரி படமும் பயங்கர பவராக இருக்கும். ஃபஸ்ட்டு படம் வந்து ரஜினி முருகன். ஆக்சுவலி இப்போ ஃபைட் பண்ணி முடிச்சோன்னா அதோட போயிடும். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10-15 days கழிச்சு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ராஜகிரண் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய மறுபடியும் எனக்கு ஃபைட் பண்ண வருவேன் அப்படின்னு நம்ப வச்சுருக்கீங்க. நான் என்ன எனக்கு இப்படி பேசி பார்க்கல, பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய அப்படி இல்லை சார், இப்படி பேசி பார்க்க இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு சீனில் இருந்தேன். நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இவ்வளோ பிளெஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு சீனில் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி, ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரே ஒரு சீனில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம நம்புகிற விஷயங்கள் மட்டும் டயலாகாக பேசுகிற மாதிரி ஒரு ரைட்டர் நமக்கு கிடைச்சாங்கன்னா, எழுதி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பிளெஸ்ட்னா அவ்வளோ பிளெஸ்ட்னா. தேங்க்யூ ஸோ மச் ரைட்டர் தனுஷ் சார் ஃபார் ரைட்டிங் சச் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் டைரக்டர் தனுஷ் சருக்கு நன்றி சொல்லணும்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக நடிக்க வச்சுட்டாரு. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இது எல்லாத்தை விட பெரிய தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் தனுஷ் சருக்கு தான் சொல்லணும் ஃபார் மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. பவர், அந்த பவர் வச்சு அவங்க என்ன பண்றாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு பவர் இருக்கிற தனுஷ் சார் இவ்வளோ அழகான மெசேஜோடு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி வண்டர்ஃபுல் மென் இன் வண்டர்பா ஃபிலிம்ஸ். ஏன்னா அவ்வளோ ப்ரொடெக்டடாக அவ்வளோ அக்கறையாக அன்பாக பார்த்துக்கிட்டீங்க. ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் சார். தேங்க்யூ ஸோ மச். பவர் பாண்டி படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அது ஏன்னு சொல்லணும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் சாரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரெண்டாவது அவரோட டைரக்ஷன் கடியில் நடித்தேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா யூஸ்வலாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டோன்னா, கொஞ்சம் கலராக இருந்தோன்னா, இங்கிலீஷில் கொஞ்சம் பேசினோன்னா உங்களுக்கு ஒரு வில்லேஜ் கேரக்டர்னு ஒரு யோசிக்க கூட மாட்டாங்க. பட் அவர் அது ஒன்றுமே பார்க்காம இல்லை இவங்க பண்ணுவாங்க எனக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து வேஷம் தந்தார். ஒரு மதுரை ஸ்லாங்கில் பேச வச்சார். ஸோ எனக்கு வந்து என்னோடய கரியரில் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஏன்னா யூஸ்வலாக சிட்டி கேரக்டரே பண்ணிவிட்டு இது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒளியில் என்னை காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஐவ் டன் வெல். ஏன்னா ஆஸ் அ டிரெக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு நடிகர்னு. பட் ஆஸ் அ டிரெக்டர் நான் அப்படியே மெர்சல் ஆகிட்டேன். பிகாஸ் ஒவ்வொரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் கரெக்ட் பண்ணுவார். அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் ஃபார் மீ எனக்கு ரொம்ப ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் இந்த படம். ஒரு நடிப்பில் ஒரு எப்படி கேமரா முன்னாடி நடிக்கணும்னு இவரை மாதிரி எனக்கு ஒரு 3-4 டிரெக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா நான் ஒரு ரொம்ப பெரிய நடிகை ஆயிடுவேன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் த ட்ரூத். அண்ட் ரேவதி மேம் கூட இன்னைக்கு சொன்னாங்க, ஐ மீன் ஷீ சச் அ சீனியர் ஆர்டிஸ்ட். ஷீ செட் நான் அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. தட் ஷோஸ் நான் இந்த படத்தில் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னா ஆல் கிரெடிட் கோஸ் ஒன்லி டு ஹிம். ஹீ இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் என்னோட யூஸ்வலாக ஐ மீன் ஐ டோன்ட் நோ, எனக்கு நான் கொஞ்சம் மறுத்து போயிட்டேன். ஸோ ஐ டோன்ட் டேக் இட் பர்சனலி. பட் யூஸ்வலாக எப்போவுமே சைஸை வச்சு எப்போவுமே ஜோக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஓ குண்டு குண்டு குண்டுன்னு ஏதாச்சும் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. பட் he didn't do that and sorry, I don't know, I'm getting emotional. But நான் இல்லை பண்ணுங்க பரவாயில்ல ஜோக்ஸ் போடுங்கன்னு நானும் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் அது காமெடி இல்லை, காமெடி எவ்வளோ வழியில் பண்ணலாம், ஆனால் தட்ஸ் நாட் காமெடி ஃபார் மீன்னு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாரு. அண்ட் ஐ திங்க் தட் டேக்ஸ் கட்ஸ் டு பிரேக் so many stereotypes. அண்ட்
என் மேலே நிறைய அபிப்பிராயங்கள் இருந்தது. அது எல்லாமே உடச்சி எனக்கு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் காமிச்சிருக்காரு. ஐ எம் த்ரூ அவுட் வித் ஹிம் இன் த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஸோ I pray and I hope that this film does so well. Beautiful songs by Sean. ராஜ்கிரண் சார் அப்படி சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த என்டையர் டீம், சந்திராடா இருக்கட்டும், ஈவன் டிடியோட ஒரு டயலாகாக இருக்கட்டும், தட்ஸ் அ சென்டிமெண்ட் ஐ பிலீவ் இன். இந்த படத்தில் இருக்கிற தட் லாஸ்ட் மெசேஜ், தட் ஒன் சென்டிமெண்ட் இஸ் சம்திங் ஐ பிலீவ் இன். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ். பவர் பாண்டியில் மட்டும் டைட்டில் இல்லை, அது ஒரு பவரான மெசேஜும் இருக்கும். கடைசியில் உங்களை யோசிக்க வைக்கும் நீங்கள் தியேட்டர்லேருந்து கிளம்பும் போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் hope to do more films with you. Thank you all so much. அடுத்து ஒரு அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய எங்கள் இயக்குனர் தனுஷ் சார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேர் பவர் பாண்டிக்கு ஏற்ற மாதிரி படமும் பயங்கர பவராக இருக்கும். எனக்கு அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் கொடுத்த, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இயக்குனர் தனுஷ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதுலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களோட நிறைய படத்தில், அவங்க நடிக்கிற படத்தில் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது நான் பார்த்தேன், ஒரு நடிகரை பெஸ்ட்டாக பண்ணுவார், அது பயங்கர ப்ரூஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னே எடுத்துருவார். ஃபைட்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிங்கிள் ஷாட்டு. அதாவது நிறைய பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. என்ன அப்படின்னாச்சுன்னா சிங்கிள் ஷாட்டில் பண்ணுறது இருந்தால் கஷ்டப்படுவாங்க. பட் அவர் என்ன வாலண்டியர் கேட்பார், சிங்கிள் ஷாட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு. நான் லென்த்தாகவே அது பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கஷ்டப்படணும். ஸோ அந்த விஷயத்தில் அவர் ஃபஸ்ட்டு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய அந்த அந்த முழு ஃப்ரீடம் கொடுத்து பண்ணார். ஃபுல்லாக பண்ணுவோம் அது சார், ஒரே தடவையில் பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு. அதுக்கு வந்து நிறைய கட்சி தான் நான் அதை பற்றி பண்ணுறதுக்கு. ஏன்னா நின்று கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணி அடிபடும், கண்டிப்பாக அடிபடும். சரிண்ணா. பட் இதில் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பெரிய டைரக்டரை ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு பெரிய மாஸ் டைரக்டர் சார் அப்படின்னு. என்ன அந்த சீன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுக்கிற அந்த பில்டப் கொடுக்குற சீன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க சொல்லச்சில்ல அதுக்கு எடுத்துக்கிற விஷயம், அந்த சொன்ன விஷயங்கள்லாம் இதில் வந்து ஃபைட் வந்து பயங்கரமாக வந்திருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னால் ராஜகிரணை எப்படி பார்த்துருப்பீங்களோ அந்த மாதிரி இதில் ஒரு பயங்கர மாஸ் ஃபைட் வந்திருக்குது. நானே பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக கை தட்டினேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 3ன்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான், பட் அந்த சீக்வன்ஸ் அவர் செட் பண்ணி கொடுத்தாரு. கம்போஸ் மட்டும் தான் நான் பண்ணேன், மற்றபடி அவங்க தான் செட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 3 ஃபைட்டில் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த கேரக்டரேஷனோட சேர்த்து. இந்த படத்துலேயே அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் ராஜகிரண் சார் பற்றி சொல்லணும்னு வச்சிங்களேன், நான் இவங்ககிட்ட 2வது படம் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படம் வந்து ரஜினி முருகன். ஆக்சுவலி இப்போ ஃபைட் பண்ணி முடிச்சோன்னா அதோட போயிடும். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10-15 டேஸ் கழிச்சு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ராஜகிரண் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய மறுபடியும் எனக்கு ஃபைட் பண்ண வருவேன் அப்படின்னு நம்ப வச்சிருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லையே நான் ஒன்றுமே பண்ணல, அப்படி எதுவுமே பண்ணலையே. ஏன்னா அவங்க பண்ணது திருப்பி பண்ணது, ஏற்கனவே அவங்க எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டாங்க, திருப்பி பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி திருப்பி சொல்கிறதுக்கு மாஸ்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சாருக்கு நான் திருப்பியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். தனுஷ் சார் ட்ரெய்லர் செமையாக இருந்தது சார். ராஜ்கிரண் சார் செமையாக இருந்தது. தலை வேல்ராஜ் ஃபோட்டோகிராஃபி கிளிஸ்டர் செம்மையாக இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, உலகத்தில் பிறந்தது என் தாய் தந்தையினால். சினிமாவில் வந்து நாங்கள் நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ் சார் தான் காரணம். தனுஷ் சாரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் நான் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட தொடர்ந்து போகிற எல்லா படங்களையும் நான் தொடர்ந்து பணிபுரியணும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், இது சட்டப்பூர்வமாக தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசணும்னு நினச்சினோ அதெல்லாம் முன்னாடி பேசிட்டேன். ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல. இதை சொல்லணும்னா, முதல்ல இந்த டப்பிங் போயிருக்கும்போது சார் வந்து அந்த பாட்டு எல்லாம் போட்டு காமிச்சார். சார் என்ன சார் இப்படிலாம் எடுத்திருக்கீங்க, அப்புறம் ராஜகிரண் சார் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவரை பற்றி தெரியும். இருந்தாலும் அதை பார்க்கும்போது அப்படி ஒரு ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தார். சில இதெல்லாம் நான் சொன்னேன் அதை தனுஷ் சார்கிட்ட, எப்படி சார் சார் என்ன சார் பயங்கரமாக நடிச்சிருக்காரு, ஏன்னா புறமெல்லாம் நடிக்க முடியாது, நீங்கள் வேற அப்படின்னாரு. அது அந்த ஃபுல் கிரெடிட். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒரு படம் பார்க்கும்போது. அடுத்து ஒன்று சொல்லணும்னா, சாரோட டைரக்ஷனை பற்றி சொல்லணும். என்னென்னா,
ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆர்டிஸ்டுங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு அவர் சொல்லிக் கொடுக்குற விதமே ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து புதுசாக இருந்தது. இது வேணாம், ஏன் இது வேணும், ஏன் இதை பண்ணணும், ஏன் இதை பண்ணக்கூடாது, இந்த ரியாக்ஷனில் என்ன வருது அப்படின்னு இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பேசி அது டைரக்டர்கிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு தான் வாங்குவோம். ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப டக்குன்னுலாம் பிடிக்க முடியாது, ரொம்ப லேட் ஆகும் எனக்குலாம் உரைக்கிறதுக்கு. பட் ஃபஸ்ட்டு டைமே உட்காந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையாக ட்ரீட் பண்ணி ஒரு எப்படின்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன். முதல்ல இப்போ போகும்போது தனுஷ் சார் எடுக்கிறாரு, சரி ரைட் ரொம்ப சந்தோஷம் சார், நான் நடிக்கிறேன் சார், என்ன சார் பண்ணோம் அப்படின்னா எதுவே பண்ணாதீங்க, அப்படி சாதாரணமாக இருங்கன்னு சொல்றதுல இருந்து அப்புறம் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்றதுல இருந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு வெரி வெரி ஃபீல் குட். அது இது இன்னொன்னும் ஒர்க் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் சின்ன ரோல் தான் அது, பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. சின்னதாக இருந்தாலும் நம்ம வேலையை வந்து நிறைவாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன்.